Hi students, in the video la nama 6th standard term 1 science la ulla unit 1 measurement பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்மென்ட்னா என்ன அப்படினு கேட்டிங்கனா மெஷர்மென்ட்னா பத்தி உள்ள பேசிக் நீட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படினா எதுக்கு அந்த மெஷர்மென்ட் நமக்கு ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸ்னு நிறைய யூனிட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கேன்னு சொல்கிறது வந்து கெல்வின்னு சொல்லலாம். இந்த கேனா கெல்வின்னு சொல்லுவாங்க. சரியா? டெம்பரேச்சர்னு நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கேங்கிற இந்த கெல்வினோட எஸ்ஐ யூனிட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். எஸ்ஐனா என்னதுன்னா ஸ்டாண்டர்டான ஒரு இன்டர்நேஷ்னலோட ஸ்டாண்டர்ட் யூனிட் தான் என்னது இந்த எஸ்ஐ சிஸ்டம். ஸோ மீட்டர்னா என்ன? டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு. நம்ம எங்கேயாவது ஒரு தூரமான ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அதுக்கும் நம்ம இருக்கிற இடத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது மீட்டர். ஸோ எலக்ட்ரிக் சர்க்யூட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க, டைமை மெஷர் பண்ணுறதுக்கு செகண்டுன்னு கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸை பற்றி படிக்கிறதுக்கு வந்து மோல்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாஸ்னா என்னென்னா வெயிட்டை பற்றி என்னென்னா கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கடையில் கூட போய் கேட்போம், 1 kg சுகர் தாங்க அப்படி கேட்போம்ல, அந்த 1 கிலோகிராம்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்டென்சிட்டி ஆஃப் லைட்னா லைட்டோட இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம கேண்டலாவை யூஸ் பண்ணுறோம். இது நம்மளோட நெக்ஸ்ட்டு வந்து வாட் இஸ் மெஷர்மெண்ட்? மெஷர்மெண்ட்னா என்ன? த கம்பேரிசன் ஆஃப் அன்னோன் குவான்டிட்டிஸ் வித் சம் நோன் குவான்டிட்டி. ஏதோ ஒரு தெரிஞ்ச ஒரு குவான்டிட்டியை வச்சு தெரியாத ஒரு அன்னோன் குவான்டிட்டியை என்ன பண்ணுறோம்? மெஷர் பண்ணணும்னா அதுக்கு பேர் தான் என்னது? மெஷர்மெண்ட். சரியா? ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் அ குவான்டிட்டி ஹாஸ் 2 parts. என்னெல்லாம்? ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் அதோட ஒரு யூனிட்டும் இருக்கும். ஸோ த மெஷர்மெண்ட் ஆஃப் அ குவான்டிட்டி ஹாஸ் 2 parts, a number and its unit. நெக்ஸ்ட், வாட் இஸ் லென்த்? இந்த லென்த் மீட்டர் இதெல்லாம் உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸ். சரியா? நான் வந்து ஃபுல்லாக உங்கள் புக்கில் இருக்க எல்லாத்தையும் சொல்லலை, மெயின் பார்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த லென்த்னா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் எண்ட் அண்ட் த அதர் டிசைடு எண்ட் இஸ் கால்ட் அஸ் லென்த். ஸோ ஒரு டிஸ்டன்ஸுக்கு ஒரு எண்டிலிருந்து இன்னொன்று நம்ம போக போகிற இன்னொரு டிசைடு இந்த எண்டை மெஷர் பண்ணுறத வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம்னா லென்த்துன்னு மெஷர் பண்ணுறோம். இதோட ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் லென்த் என்னது? மீட்டர். நம்ம முதல்ல பார்த்துட்டோம். ஸோ ஸ்டாண்டர்ட் எஸ்ஐ அப்படின்னா ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் வந்து என்னது? மீட்டர். இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? ஸ்மால் எம்மில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. கேபிட்டல் எம் போடக்கூடாது, ஸ்மால் எம்மில் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். வெரி ஸ்மால் லென்த் கேன் பி மெஷர்ட் இன். ரொம்ப சின்ன லென்த்தாக இருந்தால் நான் எப்படி மெஷர் பண்ணுவேன் அப்படின்னா இன் மில்லிமீட்டரில் மெஷர் பண்ணலாம், இல்லைன்னா சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணலாம். இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities and villages is expressed in கிலோமீட்டரில் மெஷர் பண்ணுறோம். இப்போது நம்ம இருக்கக்கூடிய ஒரு சிட்டிக்கும் இன்னொரு சிட்டிக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம கிலோமீட்டரில் தான் மெஷர் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், வாண்ட் டு நோ த யூனிட் ஆஃப் லென்த். இந்த லென்த்துக்கு என்னென்ன மாதிரி சொல்வேன்னு சொன்னேன்? மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், ரைட்? ஸோ 1 kilometer will be equal to 1000 meter and 1 meter will be equal to 100 centimeter. 1 centimeter will be equal to 10 millimeterன்னு நம்ம மெஷர் பண்ணுவோம். இப்போ நம்ம எதாவது மெஷர் பண்ணுறோம், அது வந்து கிலோமீட்டரில் இருக்குது, நமக்கு மில்லிமீட்டரில் வேணும் அப்படின்னா நம்ம இத்தனை ஜீரோஸை என்ன பண்ணுவோம்? அதில் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், why we need this SI system? இந்த SI சிஸ்டம்ங்கிறது எதுக்கு? இந்த ஸ்டாண்டர்டான இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போது நம்ம இங்கே ஒரு நாட்டில் இருக்கோம், இன்னொரு நாட்டில் போய் நம்ம ஒரு குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட் வாங்குகிறோம். அந்த ப்ராடக்ட்டும் நம்ம இந்தியாவில் வாங்குகிற ப்ராடக்ட்டும் சேமான என்ன இருக்கணும்? ஒரு குவான்டிட்டி இருக்கணும். ஸோ அந்த யூனிஃபார்மிட்டிக்காக, ஃபார் த சேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டிக்காக scientists all over the world have developed, so adapted a common set of units to express measurements. So measurements வந்து எல்லா இடத்துலையும் என்னவா இருக்குமா? யூனிஃபார்மாக இருக்குமா? This system is called as a international system. So இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னு சொல்கிறோம், ஆஃப் யூனிட்ஸ் ஆர் எஸ்ஐ யூனிட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் வந்து என்னது? மீட்டர்.
மாஸோடது கிலோகிராம், டைம்கோடது செகண்ட். இப்போ ஒரு ஏரியாவோட சர்ஃபேஸ், ஒரு சர்ஃபேஸோட ஏரியாவை மெஷர் பண்ணுறோம். இப்போ ஒரு ஸ்கொயரை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சைடு இன்ட்டு சைடுன்னு எழுதுவோம். சரியா? ஸோ சைடுக்கு வந்து மீட்டர் வரும், இன்னொரு சைடுக்கு மீட்டர் வரும். ஸோ மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். வால்யூம் ஆஃப் சாலிட்னா மொத்த வால்யூம் ஆஃப் சாலிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப்னு எழுதுவாங்க. அப்படின்னா நம்ம லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டுன்னு எழுதுவோம். ஸோ அதனால மீட்டர் கியூப். ஓகேவா? நெக்ஸ்ட் கரெக்டிவ் மெஷர்மெண்ட் ஃபார் மெஷர்மெண்ட்ஸ். என்னென்ன கரெக்டிவ் மெஷர்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம மெஷர் பண்ணும்போது சில நேரம் வந்து தப்பு வந்துடும். அது ஏன் தப்பு வருது அப்படிங்கிறத தான் என்னென்ன மாதிரி கரெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மெஷர்மெண்ட்டை அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ மெஷர்மெண்ட் ஹேஸ் டு பி ஆக்யூரேட் and the approach has to be correct always. So we have to accurately we have to measure. அது கரெக்டான வேயாகவும் இருக்கணும். In our day to day life some approximations may not have much impact நமக்கு கொடுக்காது. நம்ம இப்போ ஒரு காய்கறி வாங்க போகிறோம், அதில் ஒரு 2-3 grams இன்க்ரீஸ் ஆனால் அது ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது. ஆனால் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு கடையில் போய் ஒரு சூப்பர் மார்க்கெட் கடையில் போய் நம்ம ஏதோ ஒரு திங்ஸ் வாங்குகிறோன்னா அதில் ஒரு 2-3 கிராம் இன்க்ரீஸ் ஆனாலும் அவங்க அதோட ப்ரைஸும் சேர்த்து தான் நம்மகிட்ட வாங்குவாங்க. சரியா? ஸோ அதில் ஒரு சின்ன தப்பு வரக்கூடாது. இப்படி நிறைய ப்ராடக்டில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுல ஒரு அப்ராக்சிமேஷன் இருக்கலாம். ஆனால் மற்ற எல்லா மெஷர்மெண்ட்லேயும் ஒரு ஆக்யூரசி வேணும். ஸோ பேரலெக்ஸ்னால் என்ன? Parallax is a displacement or a difference in the apparent position of a body or an object viewed along two different lines of sight. ரெண்டு different line of sightல நம்ம ஒரு திங்கை பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு எரர் வரும். அந்த எரருக்கு பேர் தான் என்னென்னா பேரலெக்ஸ் எரர். இந்த எரரை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா கரெக்ட் பொசிஷன் ஆஃப் த ஐ இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டேக்கிங் மெஷர்மெண்ட். கரெக்டான ஒரு பொசிஷனில் பார்க்கணும். எக்ஸாம்பிள், இந்த ஏங்கிற பையனை பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து பார்க்குறோம், இந்த சிங்கிற பையன் இந்த சைட்லேருந்து பார்க்குறான். ஸோ இந்த பென்சிலோட லென்த் எவ்வளவு அப்படின்னு மெஷர் பண்ணதுக்கு பார்த்தோன்னா இவன் பண்ணுறதும் தப்பு, இவன் பண்ணுறதும் தப்பு. இந்த பொண்ணு பார்க்குறது தான் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறா. கரெக்டாக? ஸோ அவள் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறதுனால அவளோட மெஷர்மெண்ட்டு என்னவாக இருக்கும்? கரெக்டாக இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பேரலெக்ஸ் எரர். இந்த ஏயும் சியும் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பேரலெக்ஸ் எரர்னு சொல்கிறோம். Next, volume. Volume of a solid. If you are going to measure about the volume of a solid, now length is a fundamental quality. Lengthங்கிறது என்னது? ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு குவான்டிட்டி. இந்த குவான்டிட்டி வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம்? யூசிங் லென்த் we can find out other measurements like area and volume வந்து நம்ம என்ன பண்ணலாம்? மெஷர் பண்ணலாம். ஏரியா வந்து எப்படி அப்டெயின் பண்ணுவோம்? 2 லென்த் இருக்கணும். ஸோ ஏரியா இஸ் அப்டெயின் பை யூசிங் 2 லென்த்ஸ். So area will be equal to என்னவா இருக்கும்? length into breadth இருக்கும் formula. Okay. Volume is also a derived quantity and it can be measured from measuring length. lengthலேருந்து measure பண்ணலாம். எப்படின்னா to know the volume of a box we need to know length, breadth and height. So the volume of the box will be L into B into height. Okay. இப்போ இதுதான் அந்த பாக்ஸ் அப்படின்னு வைங்க. இது அதோட லென்த், இது அதோட பிரெத், இது அதோட ஹைட். ஸோ இந்த மூணையும் மெஷர் பண்ணாதான் இது இந்த பாக்ஸோட என்ன கிடைக்கும்? வால்யூம் கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ் மெஷர் பண்ணுறோம். இது முதல்ல என்ன பார்த்தோம்னா ஒரு தடிமனான ஒரு பொருளில் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து வால்யூம் ஆஃப் லிக்விட். மெஷரிங் த வால்யூம் ஆஃப் அ லிக்விட் இஸ் குவைட் ஈஸி. ஈஸியான வேலை தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பால் அளந்து தரது, அந்த மாதிரி லிக்விடான எண்ணெய் அளந்து தரது, அப்படி ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குது? ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் இருக்கும். அதை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க? அதை மெஷர் பண்ணி தருவாங்க. கரெக்டாக? ஸோ த மெஷரிங் த வால்யூம் ஆஃப் அ லிக்விட் இஸ் குவைட் ஈஸி. Liquids take the shape of the container in which they are kept. நம்ம என்ன ஷேப் ஆஃப் கண்டெய்னரில் வச்சுருக்கோமோ அதே ஷேப் ஆஃப் கண்டெய்னரில் தான் அந்த லிக்விட்ஸ் வந்து மெஷர் பண்ணும். ஓகே. ஸோ இதில் வந்து கிராஜுவேட்டட் சிலிண்டர்ஸ், பீக்கர்ஸ், பிப்பட்ஸ் அண்ட் பியூரிட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் மெஷரிங் எக்ஸாக்ட் வால்யூம் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடுறோம். என்னென்னா கிராஜுவேட்டடான ஒரு சிலிண்டர், பீக்கர்ஸ், பிப்பட்ஸ் அண்ட் பியூரிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். The volume of liquid is usually measured in எதில் தான் மெஷர் பண்ணுவோம்? லிட்டர்ஸில் தான் மெஷர் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுதான் உங்களோட கிராஜுவேட்டட் சிலிண்டர், இது உங்களோட பீக்கர்,
இது உங்களோட கோனிக்கல் ஃப்ளாஸ்க். இது எல்லாமே வந்து சயின்ஸில் இருக்கக்கூடிய அப்பரேட்டஸ் லேபில் வந்து நம்ம இந்த அப்பரேட்டஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மெஷரிங் த வால்யூம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வித் irregular ஷேப். ஒரு irregular ஒரு ஷேப், ஒரு கல், ஒரு ஷேப்பே இல்லாத ஒரு தடிமனான ஒரு பொருள், அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, to measure the volume of an object which has irregular shape has no mathematical formula. இதுக்கு எந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவும் கிடையாது. அப்படின்னா நம்ம ஏரியா வால்யூம் எல்லாம் இப்போ மெஷர் பண்ணுறதுக்கு லென்த் இன்ட்டு பிரெத் எல்லாம் போட்டோம்ல, அதே மாதிரி இதில் எந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவும் யூஸ் பண்ண முடியாது. இதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னா, the amount of water displaced will be the volume of the stone. இப்போ இந்த ஜாரில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வர என்னது இருக்குது, லிக்விட் மட்டும் இருக்குது. அப்போ இதை முதல்ல நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துப்போம். இந்த கிராஜுவேட்டட் சிலிண்டரில் 50 ml ஆஃப் என்னது இருக்குது, லிக்விட் இருக்குது. அடுத்தது நம்ம ஒரு இர்ரெகுலரான ஒரு ஷேப்பான ஒரு ஆப்ஜெக்டை உள்ளத்துக்கு போடுறோம். போட்ட பிறகு அது எவ்வளோ ரேஸ் ஆகிருக்கு அதை அடுத்தது நோட் பண்ணுறோம். தட் இஸ் 70 ml. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் அப்படின்னுங்கிறத நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, இதோட டிஃப்ரென்ஸ். ஸோ 70 - 50 தட் இஸ் 20 mlங்கிறது தான் இந்த irregular ஷேப்போட வால்யூம்னு மெஷர் பண்ணுறோம். சரியா? ஸோ the amount of water displaced will be the volume of the stone-ஆக இருக்கும். This method is called as water displacement methodனு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு, சாலிட் பார்த்தாச்சு, லிக்விட் பார்த்தாச்சு. இப்போ கேஸுக்கு. சரியா? வால்யூம் ஆஃப் gases expand to fill the container into which they are placed. எந்த கண்டெய்னரில் வச்சுருக்காங்களோ அதில் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த கேஸஸ்ங்கிறது வந்து ரொம்ப லூஸ்லி பேக்டாக இருக்கும். ஸோ எங்கே வேணாலும் அதால் ஆக்குப்பை பண்ண முடியும். இது வந்து க்ளோஸ்டு ஜார்ஸில் மட்டும்தான் இந்த கேஸஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், பிளேஸ் பண்ண முடியும். ஓகேவா? when you compress a gas you can make the same gas to occupy lesser spaceலையும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பலூன் ப்ளோ பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அப்போ வந்து சின்னதாக இருக்கும்போதும் அது யூஸ் பண்ணலாம். அதை இது பெருசாக ஊதிட்டு அதை திருப்பியும் நம்ம ஸ்மாலர் ஸ்பேஸுக்கு கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி கேஸ் எங்கே ஆக்குப்பை ஆகுதோ அதை பொறுத்து அது கம்ப்ரஸ் ஆகுறதும் என்லார்ஜ்டு எக்ஸ்பேண்ட் ஆகுறதும் இருக்கும். இட் இஸ் எசென்ஷியல் டு டேக் இன் டு அக்கௌண்ட் த ப்ரெஷர் அட் விச் த கேஸஸ் ஆர் கெப்ட். என்ன ப்ரெஷரில் அந்த கேஸஸ் அதுக்குள்ளாடி இருக்கோ அதை பொறுத்து. ஓகேவா? ஸோ த SI யூனிட் ஃபார் வால்யூம் ஆஃப் கேஸஸ் இஸ் கியூபிக் மீட்டரில் தான் நம்ம இதை மெஷர் பண்ணுவோம். எதில்? வால்யூம் ஆஃப் சாலிடு. லிக்விட் அண்ட் கேஸஸை வந்து நம்ம லிட்டர்ஸில் தான் மெஷர் பண்ணுவோம். வால்யூம் ஆஃப் சாலிடை நம்ம கியூபிக் மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். லிக்விட் அண்ட் கேஸஸை வந்து நம்ம லிட்டர்ஸில் தான் மெஷர் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து மாஸ் அண்ட் வெயிட்டை பற்றி பார்க்க போகிறோம். மாஸ்னா என்ன, வெயிட்டுனா என்ன, ரெண்டும் ஒன்று தான். அப்படி தானே? அப்படி இல்லை. மாஸ் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டில் எவ்வளோ மேட்டர்ஸ் இருக்குங்கிறத மெஷர் பண்ணி பண்ணுறது தான் என்னது, மாஸ். ஸோ இதோட மாஸோட SI யூனிட் அப்படின்னா என்ன அப்படின்னா கிலோகிராம். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை த வேர்ட் கேஜிங்கிறது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸ்மால் k அண்ட் ஸ்மால் g. வெயிட் என்கிறது இஸ் அ கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த மாஸ். இந்த ஒரு மாஸ் வைக்கிறது போது ஒரு கிராவிடேஷன் புல் எக்ஸ்போர்ட் பண்ணும். அதையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம், வெயிட்னு சொல்லுவோம். சரியா? ஸோ த வெயிட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மாஸ் ஆன் எர்த் சர்ஃபேஸ். எர்த்தோட மேலே இருக்க சர்ஃபேஸில் தான் இந்த கிராவிடேஷனல் புல் இருக்கும். எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து வெளியே போயிட்டோன்னா அந்த கிராவிடேஷனல் புல் வந்து 0. ஓகேவா? ஸோ த வெயிட்ஸ் ஆர் மெஷர்ட் இன் டன்ஸ் அல்லனா மெட்ரிக் டன்னில் என்ன பண்ணுவாங்க, மெஷர் பண்ணுவோம். டன்னில் இல்லைனா மெட்ரிக் டன்னில் மெஷர் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பீம் பேலன்ஸ். இந்த பீம் பேலன்ஸுங்கிறது வந்து இப்போ நம்மளால் ஷாப்லலாம் பார்க்க முடியல. ஆனால் முன்னாடி இந்த பீம் பேலன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இது இப்போவுமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ a beam balance works by comparing the mass of an object to that of known mass. ஒரு தெரிஞ்ச ஒரு மாஸை ஒரு சைடில் வச்சுட்டு இன்னொரு சைடு நமக்கு தேவையான பொருளை வச்சு இந்த ரெண்டும் ஈக்குவல் ஆன பிறகு நமக்கு அதை வே பண்ணி நமக்கு தருவாங்க. ஸோ அந்த நோன் மாஸ்ன்னு இருக்குல்ல, அதைத்தான் நம்ம ஸ்டாண்டர்ட் மாஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸ்டாண்டர்ட் மாஸ்னால் நம்ம ஒரு பர்டிகுலர் இந்த இவ்வளோ வெயிட் தான் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்டாக மெஷர் பண்ணி வச்சுருக்கு அந்த மாஸ். ஸோ இதைத்தான் நம்ம அந்த பீம் பேலன்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ a beam balance
works by comparing the masses of an object to that of known mass. Next one is electronic beam balance. Electronic balance na enna? An electronic balance is a device used to find accurate measurements of weight. Weight oda accurate measurement. Accurate na இந்த beam balance பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1 or 2 grams வந்து என்ன இருக்கும் வேரியேஷன் வரலாம். ஆனா இந்த accurate measurement electronic balanceல accurate measurement காமிக்கும். It is used very common in laboratories ல யூஸ் பண்ணுவாங்க for weighing the chemicals. chemicals weigh பண்றதுக்கு அதை யூஸ் பண்றாங்க அப்படினா ஒரு சின்ன பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். சோ அதனால அங்க யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டைம். டைம் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்? to measure how much time is used. So clocks are used to measure time வந்து மெஷர் பண்றதுக்கு நம்ம clocks யூஸ் பண்றோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட beam balance. ஓகேவா? இது நம்மளோட எலக்ட்ரானிக் பேலன்ஸ். அப்படின்னா இப்போ சால்ட் மெஷர் பண்ணுறதுக்கு அதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய ஷாப்பில் இந்த எலக்ட்ரானிக் பீம் பேலன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக எப்போமாவது ஒருக்காதான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தோம். 1 கிலோமீட்டர் will be equal to 1000 மீட்டர். 1 மீட்டர் will be equal to 100 சென்டிமீட்டர். 1 centimeter will be equal to 10 millimeter and 1000 milligram will be equal to 1 gram. 1000 gram will be equal to 1 kilogram and 1000 kilogram will be equal to 1 ton. Okay. Next is sand clock. இந்த sand clock ங்கிறது என்ன? Sand clock ங்கிறது முன்னாடி in the earlier days the people have used this sand clock and sundial to measure the passage of time during the day. So during the daytime மட்டும்தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணாங்க. These are tough method for counting passage of time. We can use electronic clock. இப்போ நம்ம வந்து electronic clock, stopwatch and other instruments to count even smaller duration of time கூட நம்மளால இப்போ மெஷர் பண்ண முடியுது. முன்னாடி வந்து இதுதான் யூஸ் பண்ணாங்க. இதுதான் உங்களோட sand clock. இது எவ்வளோ நேரம் sand அங்கேருந்து கீழே வருதோ அது வந்து 12 hours அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து சன் எங்கே விடுதோ, இப்போ இங்கே சன் இங்கே வருதுன்னா அதோட ஷேடோ வந்து இங்கே விழும். அப்படின்னா அது நான் என்ன அர்த்தம்? இப்போ ஷேடோ இங்கே விழுந்துச்சுன்னா 8ன்னு அர்த்தம். சரியா? ஸோ அந்த மாதிரி இது வந்து சன் இந்த டே டைம் மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும். பை யூஸிங் த சன்லைட்டை பொறுத்து தான் இந்த கிளாக் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இது நம்மளோட இப்போ யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் கிளாக். நெக்ஸ்ட்டு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க டூ யூ நோ அப்படின்னு, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஓடோமீட்டர். ஓடோமீட்டர்னா என்ன? இட் இண்டிகேட்ஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அன் ஆட்டோமொபைல். ஆட்டோமொபைல்னா பைக்கு, ஆட்டோ, கார் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே என்ன மீட்டர் வச்சுருப்பாங்கன்னா ஓடோமீட்டர்னு வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ த மெட்ரிக் சிஸ்டம் ஆர் ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் யூனிட்ஸ் வாஸ் கிரியேட்டட் பை த ஃப்ரெஞ்ச் இன் 1790 வந்து இந்த மெட்ரிக் சிஸ்டம் அல்லனா இந்த ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் யூனிட்ஸை வந்து ஃப்ரெஞ்சு வந்து கண்டுபிடிச்சாங்க. இன் 1790 கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது a ruler or a scale was invented by யார் அந்த ஸ்கேலை இன்வென்ட் பண்ணா அப்படின்னா வில்லியம் பெட்வெல் in 16th centuryல ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. a standard meter rod made up of an alloy of platinum and iridium is placed at the bureau of weights and measures in Paris. ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மீட்டர் ராடை வந்து எதால மேக் பண்ணப்பட்டிருக்குன்னா அலாய் ஆஃப் பிளாட்டினம் அண்ட் இரிடியமால மேட் பண்ணப்பட்டிருக்கு. இது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸில் வந்து மெஷர் பண்ணப்பட்டிருக்கு. இது எஸ்பெஷலி இன் பாரிஸில். நேஷ்னல் ஃபிசிக்கல் லேபரேட்டரி இன் டெல்லி ஹாஸ் அ காப்பி ஆஃப் திஸ் மீட்டர் ராடோட ஃபிசிக்கல் காப்பி வந்து யார்கிட்ட இருக்குது? டெல்லியில் இருக்கக்கூடிய நேஷ்னல் ஃபிசிக்கல் லேபரேட்டரியில் இருக்குது. 1 kilogram is equal to the mass of a certain bar of platinum iridium alloy that has been kept since 1889 at the International Bureau of Weights and Measures in Sevres, Franceல வந்து அதை மெஷர் பண்ணுறாங்க. 1 kilogram is equal to the mass of certain bar of அப்படின்னா ஒரு பார் ஆஃப் பிளாட்டினம் இரிடியம் அலாயினால மேக் பண்ணப்பட்டது 1 kilogramக்கு ஈக்குவல்னு வச்சு since 1889 வரைக்கும் அதை தான் யூஸ் பண்ணாங்களாம். ஸோ அதை தான் இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் வந்து மெஷர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து இங்கே புக்கில் வந்து கொஞ்சம் ப்ரிஃபிக்ஸ் அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போனா டெசின் அப்படின்னு சொன்னால் டின்னு நம்ம அப்ரிவேஷன் எழுதுவோம். அதோட சப் மல்டிபிள் அப்படி இருக்கும்னா 1/10 இருக்கும். அப்போ 10 decimeter will be equal to 1 மீட்டராக இருக்கும். அதே இது சென்டி அப்படின்னா சி. ஸோ சென்டிமீட்டர் அதோட சென்டி சி. சப் மல்டிபிள் வந்து 1/100 இருக்கும். ஸோ 100 centimeter will be equal to 1 மீட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ மில்லிமீட்டர், ஸோ மில்லினா m, இது 1000 millimeter will be equal to 1 மீட்டராக இருக்கும். நானோனா 9, அப்போ n, ஸோ 9 zeros வரும். ஸோ 9 zeros வந்துச்சுன்னா அது நானோமீட்டர் will be equal to 1 meter. நெக்ஸ்ட் கிலோ k மல்டிபிள் ஆஃப் 1000 இருக்கும். ஸோ 1000 meters will be equal to 1 kilometer இருக்கும். Thank you guys. Be happy always.